ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் குக்கிங் தமிழ். கிறிஸ்மஸ் வர்றதுக்கு இன்னும் 1 வீக் தாங்க இருக்கு. ஈஸியான ப்ளம் கேக், ஆல்கஹால் எதுவும் இல்லாமல் அதே டேஸ்டோட நல்ல ஃப்ளேவராக கலர்ஃபுல்லாக எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 1/4 கப் ஆப்ரிகாட், 1/4 கப் பிளம், 1/4 கப் கிரெயின்பெரிஸ், 1/4 கப் டேட்ஸ், 1/4 கப் ட்ரைடு கிரேப்ஸ், 1/4 கப் ரைசின்ஸ், 1/4 கப் டியூட்டி ஃப்ரூட்டி. இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல எடுத்திருக்கேன். இப்போ நட்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். இதுல 1/4 கப் பாதாம், கேஷ்யூ, வால்நட் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். உங்ககிட்ட எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருக்கோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் போடணும் அப்படின்னு எதுவும் இல்லை. அடுத்தது நம்ம கேக் செய்யறதுக்கு 250 கிராம் மைதா மாவு, அப்புறம் 100 கிராம் அன்சால்டட் பட்டர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்புறம் 1/2 டீஸ்பூன்ல இந்த மாதிரி ஆரஞ்சையும் லெமனோட தோலையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு ஃபிளேவருக்காக இதை ஆட் பண்ணலாம். இது உங்ககிட்ட இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அப்புறம் சுகர் 250 கிராம் எடுத்துக்கோங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இது 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர்ல ஒரு 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே லோ ஹீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் தன்னாலே மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சுகர் அடி பிடிக்க கூடாது, அதனால மீடியம் ஹீட்ல தான் வச்சுக்கணும். இது நல்ல ஒரு தேன் கலர்ல கேரமல் ஆகி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேன் கலர் ஆன உடனே நல்ல கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இந்த மாதிரி சுகர் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஆகாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெல்ட் ஆகணும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு இந்த பாகு ஒரு கோல்டன் கலர்ல வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இப்ப இந்த பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் அந்த ஹீட்லயே விட்டீங்கன்னா போதும், அது மெல்ட் ஆயிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணலாம். இப்போ இந்த பாகு இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ்ல எல்லாத்துலயும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாமே நல்லா இந்த சுகர் சிரப்ல நல்லா வேகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு அப்புறம் லெமனோட இந்த தோலை நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே இந்த சுகர் சிரப்ல நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம இப்போ ஏற்கனவே 1/4 கப் சுகர் சுகர் சிரப் செய்யறதுக்கு எடுத்துட்டோம். இப்போ இருக்கிற 3/4 கப் சுகரை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நீங்க இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அதை இதுல கூட சுகர்ல கூட போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதனால நான் இப்போ சுகரை மட்டும் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம அன்சால்டட் பட்டரை சேர்த்துடலாம். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல தாங்க இருக்கணும். அப்பதான் கேக் நல்ல சாஃப்டா வரும். இப்போ இதை நல்ல ஒரு க்ரீமியா வர்ற அளவுக்கு
நம்ம வந்து இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துடலாம். சுகரும் பட்டரும் வந்து நல்ல மிக்ஸ் ஆகுற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு க்ரீம் மாதிரி வரணும். இப்போ இது இந்த மாதிரி இருக்கணுங்க, நல்ல க்ரீமாக இருக்கிற மாதிரி. இந்த ஸ்டேஜில் இப்படி எடுத்து வச்சிருக்கிற 2 எக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துடலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அப்புறம் எக்கோட ஸ்மெல்லும் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம இதுக்கு கூட ஏற்கனவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற 250 கிராம் மைதாவை ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த ஸ்பைசஸ் பவுடர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த நட்ஸில் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா இந்த ஸ்பேட்சில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைடாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாதான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு பேக்கிங் ட்ரேல நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட வட்டமாக இருக்கிற பேக்கிங் ட்ரேவாக இருந்தால் கூட ஓகே. இதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ஒரு பட்டர் ஷீட்டை வந்து போட்டு எடுத்து வச்சிருக்கிற பேட்டரை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கேக் வந்து ஒட்டாமல் அழகாக வரும். இப்போது எடுத்து வச்சிருக்கிற பேட்டரை இதில் அப்படியே சேர்த்துருங்க. இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா குக்கரோட கேஸ் கட்டையும் விசிலையும் எடுத்துட்டு குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ அவனில் ஓடிஜி அவனில் தான் வைக்க போகிறேன். அதை வந்து 150 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே 150 டிகிரியில் 1 ஹவர் வந்து பேக் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மாவு எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் கேப் இருந்தாதான் இது இப்படி பொங்கி வரும்போது உங்களுக்கு வந்து வெளியில வராமல் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இப்படி டேப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 2 ட்ரேல எல்லா மாவையும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இதில் சும்மா கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இது மேலே வந்து இந்த மாதிரி போட்டு விடலாம். அப்போ பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு விடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டேன். இப்போ நான் வந்து ஓடிஜி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 150 டிகிரி செல்சியஸில் 1 ஹவர் நம்ம இப்போ வந்து வேக வைக்கணும். ஒன் ஹவர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ கேக் பேக் ஆனதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். கேக்கு வந்து நம்ம உடனே டீமோல்ட் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா ஆறணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த கார்னர் எல்லாம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேக் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி உடையாமல் நல்லா அழகாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டான கலர்ஃபுல்லான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்கஹால் எதுவுமே இல்லாமல் அதே ஃப்ளேவரோட டேஸ்டான கிறிஸ்மஸ் கேக் ரெடி. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல கேக் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாதான் இந்த மாதிரி உடையாமல் அழகாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.